அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துருசுல் பலாக பாடத்தில் நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிற பாடம் அல் பாபுஸ்தானி ஃபி ஸிக்ர் வல் ஹதுஃப். வாங்க பாடத்துக்கு செல்வேன். இதா உரீத நாடப்பட்டால், இஃபாதத்து சாமியா கேட்கக்கூடியவருக்கு பிரயோசனமளிப்பதை நாடப்பட்டால், ஹுக்மன் ஒரு செய்தியை கொண்டு கேட்குறவருக்கு பிரயோசனம் அளிக்க நாங்கள் நாடினமிண்டா, ஃப ஐயு லஃப்லின் எந்த லஃபில் எதுல்லு அல மானா ஃபீஹி அந்த ஹபரின் மீது எந்த லஃபில் அறிவிக்குமோ, ஃபல் அஸ்லு ஜிக்ருஹு அதனுடைய அடிப்படை என்னென்றா ஜிக்ருஹு அது நாங்கள் சொல்லவே ஓணும். வ ஐயு லஃப்லின் எந்த லஃபில் உலிம மினல் கலாமி பேச்சிலிருந்து ஒட்டோவா அறியப்படுமோ, லிதலாலத்தி பாக்கீஹி லிதலாலத்தி அறிவிப்பதின் காரணமாக பாக்கீஹி எஞ்சியவைகளை அலைஹி அந்த ஹபர்லேயே எஞ்சிக்கிறது போலெல்லாம் அறியப்படுதிண்டா, ஃபல் அஸ்லு அடிப்படை என்னண்டா ஹதுஃபுஹு அதை நாங்கள் சொல்லாமல் கட் பண்ணி சொல்கிறது, ஹதுஃப் செய்கிறது. இன்றைக்கி நான் படிக்கிற பாடம் ஜிக்ர் ஹதுஃப். ஜிக்ரிண்டா ஒன்றை சொல்கிறது, ஹதுஃபிண்டா ஒன்றை நாங்கள் சொல்லாமல் இருக்கிறது. இப்போ இவங்க சொல்கிறாங்க, இந்த ஜிக்ர் ஹதுஃப் பாடத்தை இவங்க சொல்கிறாங்க, இப்போ ஒருத்தர் பேசக்கூடியவர் முத்தக்கல்லிம் முகாத்தப் கேட்கக்கூடியவருக்கு பிரயோசனம் அளிக்க நாடுறாரு. அது சொல்கிறேன். இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல நாடுறேன். உங்களுக்கு அந்த நான் சொல்கிற விஷயத்தை கொண்டு பிரயோசனம் கிடைக்கணுமின்றி நான் நினச்சேன்டா, நான் என்னத்தை சொல்ல நாடுறேனோ அதை நான் சொல்லத்தான் ஒன்று வாயால். இப்போ உதாரணத்துக்கு நான் நீங்கள் எல்லாம் ஒரு கிளாஸ்மேட்டின்னு சொல்லுவோமே, இப்போ நான் கிளாஸில் எல்லோரும் நாங்கள் சத்தம் போட்டுக்கொண்டு இருக்கிறேன். அப்போ இப்போ நான் கண்டன் முதிர் வந்திக்கிறத நான் கண்டு, அப்போ நான் உங்களுக்கு அறிவிக்க நாடுறேன், இப்போ முதிர் வந்துட்டாரு, நாங்கள் எல்லாம் சைலண்ட்டாக பத்திரமா இருந்து கொள்வோம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல நாடுறேன். முதிர் வந்துட்டாரு என்ற ஹுக்குமை ஹபரை உங்களுக்கு சொல்லி பிரயோசனம் அளிக்க நாடுறேன். அப்படின்டா நான் கட்டாயமாக அந்த முதிர் வந்துட்டாரு என்ற லஃபில் என் வாயால் நான் வெளியாக்கணும். என்ன சொல்லணும்? ஜா அல் முதீரு அப்படின்ட்டு அந்த 2 லஃப்லேயும் சொல்லணும். 2 லஃப்லேயும் வாயால் மொழியணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹபரை கொண்டு உங்களுக்கு ஒரு ஃபாய்தா கிடைக்கும். அங்கிட்டு அந்த இடத்துல வச்சு நான் அந்த சொல்ல வேண்டிய லஃபில் சொல்லாமல் ஜா அப்படின்ட்டு மட்டும் சொல்லி விட்டா, முதீரை கட் பண்ணி, அப்படி இல்லாட்டி அல் முதீரு இன்னும் மட்டும் சொல்லிவிட்டு ஜாயை கட் பண்ணி சொன்னேன்னா உங்களுக்கு பிரயோசனம் அளிக்க மாட்டிச்சு. அப்போ எந்த லஃபில் அந்த கருத்தின் மீது அறிவிக்குமோ அதை நான் கட்டாயம் சொல்லத்தான் ஆகணும். அதை அங்கிட்ட ஹதுஃப் செஞ்சு செல்ல ஏலா. அதன் பின்னால் சொல்கிறாங்க, அந்த 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 ஹபரில் எது ஒட்டோவா அறியப்படுதோ, எங்களோட முகாத்தபுகளுக்கு ஒட்டோவா எது அறியப்படுதோ அதை நாங்கள் சொல்ல தேவையில்லை, அதை நாங்கள் ஹதுஃப் செய்யணும். அதுதான் நாங்கள் ஹதுஃபின்னு சொல்கிறாங்க. இப்போ வளமையிலே எங்களோட மദ്രஸா முதீர் காரில் தான் வார், ஒரு கருப்பு பேக்கை தூக்கி கொண்டு தான் வருவார், மெதுவாக தான் வருவார். இதெல்லாம் பொதுவாகவே எங்களோட முகாத்தபுகளுக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ நான் ஜா அல் முதீரு இந்த சிறியே அவங்களுக்கு பட்டுடும். முதீர் காரில் தான் வந்திப்பார், மெதுவாக தான் வருவார், பேகை தூக்கி கொண்டு தான் வருவார். அதெல்லாம் அவங்களுக்கு ஒட்டோவா அந்த ஜா அல் முதீர் உள்ளுக்கே அவங்களுக்கு ஒட்டோவா அதெல்லாம் விளங்கிடும். அதை நான் மறுபடியும் ஷரஹ் பண்ணி அங்கிட்டு சொல்ல தேவையில்லை, திக்ரு பண்ணி என்ன சொல்ல தேவையில்லை. முதீர் வந்துட்டார், வளமே மாதிரியே தான் பேக் எடுத்துக்கொண்டு மெதுவாக தான் வந்தார், அப்படி இப்படின்ட்டு அந்த கதையெல்லாம் சொல்ல தேவையில்லை. எந்த விஷயம் எங்களோட கலாம்லேருந்து ஒட்டோவாவே விளங்குமோ அதை நாங்கள் சொல்ல தேவையில்லை என்று சொல்கிறாங்க. அதை நாங்கள் கட் பண்ணால் போதும். அப்போ இது தான் ஜிக்ர் ஹதுஃப். இது 2 அசில். ஜிக்ருடைய அசில் என்ன? இப்போ எங்களோட முகாத்தபுக்கு நாங்கள் ஒன்று சொல்ல நாடுறோம், ஒரு பேச்சை கொண்டு பிரயோசனம் அளிக்க நாடுறோம். அப்போ நான் எந்த வேர்டை போட்டு சொன்னால் அவருக்கு அது விளங்குமோ அப்போ நான் அதை போட்டு நான் கட்டாயம் சொல்லணும். அதுதான் ஜிக்ருடைய அசில். இப்போ நான் சொல்கிற விஷயத்தில் சில தூள் அவருக்கு ஒட்டோவாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், ஒட்டோவாகவே அவருக்கு விளங்கிக்கும், இப்படி தான் நடந்திக்கும். அதை நான் சொல்ல தேவையில்லை. அப்போ அந்த இடத்துல அந்த ஒட்டோவா விளங்குறது போல ஹதுஃப் செய்கிறது தான் அசில். அதுதான் ஹதுஃபுடைய அசில். அதன் பின்னால் சொல்கிறாங்க, இதா தாரல
முரணானால், ஹாதானில் அஸ்லானி இந்த ரெண்டு அஸ்லும் ஒன்றுக்கொண்டு முரணானால், ஃபலா யுஅதலு திரும்பப்பட மாட்டாது, அன் முக்தலா அஹதிஹிமா ஒன்றுடைய நிலைமையிலிருந்து இலா முக்தலல் ஆகர் மற்றொன்றுடைய நிலைமைக்கு திரும்பப்பட மாட்டாது, இல்லா லிதாயின் இல்லா தவிர, லிதாயின் சில காரணங்களை கொண்டே தவிர. சில இப்போ நாங்கள் பேசிக்கொண்டே போக்குள்ள இந்த ரெண்டு அசல்லையும் எங்களுக்கு தாருலாவிட்டு, இப்போ இந்த டைமில் நான் சொல்கிறதா சொல்லப்படாதா, திக்ர் செய்கிறதா ஹதுஃப் செய்கிறதா என்று எங்களுக்கு குழப்பம் ஒன்று ஏற்பட்டால் நாங்கள் கீழே வரக்கூடிய காரணத்துக்காகவே அன்றி நாங்கள் திக்ரும் செய்ய மாட்டோம், ஹதுஃபும் செய்ய மாட்டோம். அப்போ சில காரணம் சொல்லுவாங்க, இந்த டைமில் நீங்கள் திக்ர் பண்ணுங்க, இந்த டைமில் உங்களுக்கு முரணானால். அதுமாதிரி சில காரணம் சொல்லுவாங்க, இந்த டைமில் முரணானால் நீங்கள் ஹதுஃப் செய்யுங்க. அப்போ இந்த காரணத்துக்காகத்தான் எங்களுக்கு திக்ர் செய்யவும் மேலும் ஹதுஃப் செய்யவும் மேலும். இது எப்போ எங்களுக்கு விளங்குது இல்லை, இந்த இடத்துல நாங்கள் திக்ர் செய்கிறியா ஹதுஃப் செய்கிறியான்னு எங்களுக்கு விளங்குது இல்லை, நாங்கள் குழப்பத்தில் இருக்கிறோம், தாருள்ள இருக்கிறோம். அந்த டைமில் கீழே வரக்கூடிய காரணங்களில் தான் நாங்கள் திக்ரும் செய்யலும் ஹதுஃபும் செய்யலும் என்று சொல்கிறாங்க. ஃபமின் தவா திக்ரி திக்ருடைய காரணங்களிலிருந்தும் உள்ளவை, முதலாவது ஜியாதத்து தக்ரீரி வல் ஈலாஹ் உறுதிப்படுத்துவதை அதிகரிப்பது, வல் ஈலாஹ் இன்னும் தெளிவாக அதிகரிப்பதற்காக திக்ர் செய்வோம். அதாவது ஒரு விஷயத்தை கூடுதலாக உறுதிப்படுத்தணும், கூடுதலாக தெளிவுபடுத்தணும் என்ற திக்ர் செய்வோம். குர்ஆனில் பாருங்கள், சூரா பக்ராவில் அல்லாஹ் சொல்கிறான், உலாய்க்க அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாய்க்க ஹுமுல் முஃப்லிஹூன். உலாய்க்க அவர்கள்தான் அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் தனது ரப்புடைய நேர்வழியின் மீது அவர்கள்தான் இருக்கின்றார்கள். வ உலாய்க்க இன்னும் அவர்கள்தான் இன்று அந்த உலாய்க்கையை மறுட்டி அங்கிட்டு ஜிக்ர் செஞ்சிருக்கிறான். ஹுமுல் முஃப்லிஹூன் அவர்கள்தான் வெற்றி பெறக்கூடியவர்கள். அப்போ இங்கிட்ட மறுபடியும் உலாய்க்க திக்ர் செய்ய காரணம் உறுதியை அதிகரிக்கவும் அதிகமாக தெளிவுபடுத்துறதுக்கும். அது சொல்கிற அந்த சில சிஃபா உள்ள ஆட்களை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவங்க தான் அல்லாஹ்வுடைய நேர்வழியின் மீது உள்ளவர்கள், இன்னும் அவர்கள் தான் வெற்றி பெறக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் உறுதியையும் தெளிவையும் அதிகப்படுத்தி இங்கே சொல்கிறான். அதுக்காக மறுபடியும் உலாய்க்க என்று அல்லாஹ் கொண்டு வந்து இருக்கிறான். ரெண்டாவது தஸ்ஜீலு பதிவிடுறது, அலசாமிய முகாத்தபின் மீது பதிவிடுறது, ஒரு பேச்சை பதிவிடுறதுக்காகவும் திக்ர் செய்வோம். ஹத்தா எந்த அளவு என்றா, லாயத்த அத்தா வராத அளவுக்கு, லஹு அவருக்கு, அல் இன்கார் மறுப்பு அவருக்கு வராத அளவுக்கு, முகாத்தபுக்கு ஒரு விஷயத்தை பதிவிடுறதுக்கும் நாங்கள் அங்கிட்டு திக்ர் செய்வோம். கமா இதா கால் அல் ஹாக்கிம் ஒரு ஹாக்கிம் கேட்குறத போல, லி ஷாஹிதின் ஷாஹிதிடம், ஹல் அக்கர்ர ஜெய்துன் ஹாதா இந்த ஜெயித் ஏற்றுக்கொண்டாரா, பி அன்ன அலைஹி கதா பி அன்ன அலைஹி அவர் மீது கடமை என்று, கதா இவ்வாறு அவர் மீது கடமை என்றத ஜெயித் ஏற்றுக்கொண்டாரா என்று ஒரு ஹாக்கிம் ஷாஹிதிடம் கேட்குறாரு. ஃபயகூலு ஷாஹித் அந்த டைமில் ஷாஹித் சொல்கிறாரு, நாம் ஓ ஜெய்துன் ஹாதா இந்த ஜெயித் அக்கர்ர அவர் ஏற்றுக்கொண்டாரு, அன்ன அலைஹி கதா அவர் மீது இவ்வளவு கடமையாய்க்கின்றது, இது அவர் மீது கடமை என்றதை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்கிறத போல. அதாவது இங்கே சொல்ல வராங்க என்னென்றா, ஒரு பேச்சை எங்களோட சாமியோட உள்ளத்தில் நாங்கள் பதிவிட நாடினமிண்டா நாங்கள் அதே விஷயத்தை அங்கிட்டு திக்ர் செய்ய ஓணும். இப்போ ஹாக்கிம் ஷாஹிட்ட கேட்குறாரு, ஜெயித் இப்படி செய்யணும் என்றதை அவர் ஏற்றுக்கொள்கிறாரா என்று கேட்குறாரு. அப்போ ஷாஹித் ஓ இன்று மட்டும் முட்டறையிலும். ஆனால் ஹாக்கிம்ட உள்ளத்தில் அந்த விஷயத்தை நல்லா பதிவிடுறதுக்காக, அவருக்கு எந்த ஒரு இன்காரும் வராமிக்கிறதுக்காக அவர் அதே விஷயத்தை ரிப்பீட் பண்ணுறாரு. அப்போ இப்படியான நிலைமையில் எங்களுக்கு திக்ர் செய்ய இயலும். இதோட தவா திக்ர் முடிஞ்சிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் தவா இல் ஹதுஃப் ஹதுஃபுடைய காரணங்கள் படிப்போம். வஸ்ஸலாம்.